வணக்கம். என் பேரு ஃபெலிக்ஸ் ஆரோக்கியராஜ். நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா NITTR சென்னையில ஒர்க் பண்றேன். இன்னைக்கு நம்ம வேர்ட்பிரஸ் மூலமா எப்படி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இங்க பார்த்தீங்கன்னா, நான் சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்றேன். அதுல நான் wordpress.comனு சொல்லி அந்த வெப்சைட்டுக்கு போன உடனே, அது சைன் இன் கேட்கும். அந்த சைன் இன்ல நீங்க உங்க Google அக்கவுண்ட்ல நீங்க சைன் இன் பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு ஃபெலிக்ஸ் ஏ ராஜ் 2016 அப்படின்னு ஒரு கூகுள் ஐடி யூஸ் பண்ணி நான் வேர்ட்பிரஸில் என்டர் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ, கூகுளோட ஃபோட்டோ அது அப்படியே வேர்ட்பிரஸில் யூஸ் ஆகிடுது. என்னோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா என்னோட நேமு, லாஸ்ட் நேம், அப்புறம் டிஸ்பிளே நேம் எல்லாம் இருக்குது. இங்கே அபவுட்டில் வந்து நான் ஃபேக்கல்ட்டி at NITTR சென்னைன்னு போட்டுடுறேன். அப்புறம் சேவ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டுடுறேன். ஸோ நான் என்ன டைப் பண்ணுறேனோ அது இங்கே சேவ் ஆகிடுது. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம wordpress.com உள்ள என்டர் ஆகிருக்கோம். அதில் லாகின் பண்ணும்போது நம்ம கூகுள் ஜிமெயில் ஐடியை யூஸ் பண்ணி நம்ம லாகின் பண்ணோம். ப்ரொஃபைல் போயிட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் லைக் ஃபேஸ் நேம், லாஸ்ட் நேம், டிஸ்பிளே நேம் அண்ட் அபவுட் மீ இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை என்ட்ரி போடுறோம். உங்களுக்கு இதில் எதாவது சேஞ்சஸ் பண்ணோன்னா நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டிங்ஸும் இருக்குது. இதை நான் இப்போ அக்கௌண்ட் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணும்போது மை ப்ரொஃபைலில் பண்ண சேஞ்சஸை வந்து நம்ம சேவ் பண்ணணுமான்னு கேட்குது. அதுக்கு ஓகே கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரைமரி வெப்சைட்டை ஆரம்பிக்க போகிறேன். ஸோ யூசர் நேம் வந்து என்னோடய இமெயில் ஐடி, என்னோடய இமெயில் அட்ரஸ் மறுபடியும் டிஸ்பிளே ஆகுது. அப்புறம் என்னோடய ப்ரைமரி வெப்சைட்டோட பேரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன், லைக் மை பிளாகு, இல்லை இது வந்து நான் தற்பொழுதைக்கு ஃபெலிக்ஸ் வெப்சைட்டுன்னு போடுறேன். இல்லை ஃபெலிக்ஸ் ஆன்லைன், அல்லது ஆன்லைன் ப்ரெசன்ஸ், ஆன்லைன் மீ அப்படின்னு ஒரு நேமில் கொடுத்துருக்கேன். ஆன்லைன் மீன்னு இது எதை பற்றினா, இது வந்து வெப் டூல்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு அந்த சைட்டு எதை பற்றி அப்படின்னு ஒரு லைன் கொடுத்துருக்கேன். வாட்ஸ் த ப்ரைமரி கோல் யூ ஹாவ் ஃபார் யுவர் வெப்சைட். இந்த இதில் வந்து டு ஆஃபர் எஜுகேஷன், ட்ரைனிங் அண்ட் மென்டரிங் சொல்லி செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ என்னோடய வெப்சைட் ரெடி. இதில் வந்து என்டர் யுவர் சைட்ஸ் நேம் ஆர் சம் கீவேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப்ஸ் இட். ஸோ இந்த சைட்டை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். இதில் என்ன டிஸ்கிரிப்ஷன்னா, வெப் டூல்ஸ் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து அந்த மாதிரி லாங்கான வேர்ட்ஸ், கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா நம்மளோட வேர்ட்பிரஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஆன்லைன் மீனே யூஸ் பண்ணுறேன். ஸோ அது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணும். ஆன்லைன் மீல உங்களுக்கு கிடைக்கல, இருக்குது. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்காக நம்பர்ஸ் இருக்குது. லைக் ஆன்லைன் மீ 14643948.wordpress அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக போனோன்னா நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு தெரிஞ்ச ஈஸியான, நமக்கு ஷார்ட், ஹியூமன் ரீடபிள் வெப்சைட்ஸ் நேம் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஆன்லைன் ஃபெலிக்ஸ்ன்னு கொடுத்து பார்க்குறேன். அதுவும் கிடைக்கல. ஸோ ஃபெலிக்ஸ் ஏ ராஜ் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன். அல்லது 2018 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபெலிக்ஸ் ஏ ராஜ் 2018 என்கிட்ட இருக்குது. ஸோ அதை இன்னும் நான் சின்னதாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபெலிக்ஸ் 2018ன்னு ஃபெலிக்ஸ் 2018 எனக்கு கிடைக்கல. ஸோ ஃபெலிக்ஸ் -2018 பார்க்குறேன். எனக்கு இருக்குது. பட் 2018 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆனால் இது வந்து இட் இஸ் அ ப்ரீமியர் வெர்ஷன் போட்டோம்னா ஐ ஹாவ் டு பே. நான் பே பண்ண வேண்டியது பர் மந்த்து $8 பில் ஆகும். ஸோ அது எனக்கு வேண்டாம்.
ஸோ அதுக்கு பதிலாக நான் வந்து பழைய மாதிரி ஃபெலிக்ஸ் ஏ ராஜ் 2018 யூஸ் பண்ணிக்கிறேன். அது அவைலபிளாக இருக்குது, ஃப்ரீயாகவும் இருக்குது. அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய வெப்சைட் ரெடி. இதில் நிறைய பிளான்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, லைக் ஃப்ரீ, பர்சனல், ப்ரீமியம் அண்ட் பிஸ்னஸ். இதில் பார்த்தீங்கன்னா $0க்கு ஃப்ரீயாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் ப்ரொஃபிஷியன்சி யூஸ் ஆன உடனே நீங்கள் இந்த பர்சனலோ இல்லை ப்ரீமியம் வெர்ஷன் ஃபார் யுவர் கம்பெனி, உங்கள் இன்ஸ்டியூஷன், உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வெப்சைட்டு அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் டியூஷன்ஸோ இல்லை ஆண்டர்ப்ரனியரோ அப்படியா இருந்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஃபார் லேர்னிங் பர்பஸ் நான் வந்து ஸ்டார்ட் வித் ஃப்ரீ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி என்னோடய வெப்சைட் இப்போது ரெடியாக இருக்குது. ஸோ நான் கண்டினியூ ஆக போகிறேன். ஸோ ஆன்லைன் மீ அப்படின்னு ஒரு டைட்டிலில் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. மேனேஜ் யுவர் வெப்சைட் ஃப்ரம் WordPress மை சைட், சேஞ்ச் யுவர் தீம்ஸ், ஆட் போஸ்ட் அண்ட் பேஜ் அண்ட் மேனேஜ் யுவர் பிளான்ஸ். ஓகே அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது எனக்கு அந்த இன்டர்ஃபேஸை வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இது வந்து கஸ்டம் பண்ணுறதுக்கு, என்னோடய பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ இல்லை வெப்சைட்டுக்கு இமேஜஸோ கஸ்டமைஸ் பண்ணுறது, மெனூஸ் கஸ்டமைஸனும் இதில் இருக்குது. ஸோ எனக்கு ஆன்லைன் மீ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாச்சு. அப்புறம் ஹோம் இருக்குது, கான்டாக்ட் இருக்குது, ஜேர்னி பிகின்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஒரு டம்மி இமேஜஸ் அண்ட் டெக்ஸ்ட் ரெடியாக இருக்குது. நான் மை சைட்டுன்னு இங்கே லெஃப்ட் சைட் கார்னரில் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண உடனே தீம்ஸில் கஸ்டமைஸுன்னு ஒன்று இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எப்படி லாகின் பண்ணணும், நம்ம கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு அந்த லாகின் பண்ணிவிட்டு ஒரு சைட் நேமை சூஸ் பண்ணணும், விச் இஸ் ஃப்ரீ. சூஸ் பண்ணிட்ட அப்புறம் இப்போ நம்ம அந்த வெப்சைட்டை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இப்போ கஸ்டம் ஆன உடனே ஹியர் யூ கேன் கண்ட்ரோல் த டிசைன் ஃபார் யுவர் வெப்சைட் அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருக்கு. தேங்க்ஸ் காட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ போகிறேன். இதில் வந்து நான் வந்து தீம்ஸை வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெஸ்ட்டு தீமாக சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதுக்கு வெளியே வந்துட்டுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணால் நான் வெளியே வந்துடுறேன். மறுபடியும் மை சைட்டுக்கு போகிறேன். இங்கே தீம்ஸை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். கஸ்டமைஸ்க்கு பதிலாக தீம்ஸை மாத்திரம் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வெரைட்டி ஆஃப் தீம்ஸ் கிடைக்குது. இதில் பெய்டு தீம்ஸும் இருக்குது, ஃப்ரீ தீம்ஸும் இருக்குது. ஸோ நான் இதில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெய்டு தீம்ஸு. இதில் பெஸ்ட்டாக நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு தீமை வந்து நான் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் சூஸ் பண்ண போகிறது வந்து நான் நான் சூஸ் பண்ணுறேன். 2017 சூஸ் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே ஆக்டிவேட் திஸ் டிசைன் ஃபார் ஃப்ரீ அப்படின்றது. ஸோ டிஃப்ரெண்ட் மீடியம்ஸில் வந்து இந்த மாதிரி இந்த பேஜ் இருக்கும். லைக் இது டேப்லெட்டு, இது மொபைல், இது வந்து நம்மளோட வெப் லேப்டாப்பு. ஸோ இதை நான் ஆக்டிவேட் பண்ணிடுறேன் அண்ட் கஸ்டமைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு டம்மி ஃப்ரீ தீமை வந்து நான் வேர்ட்ப்ரெஸ்லேருந்தே நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அதுக்குள்ளே போயிட்டு நான் ஒவ்வொன்று தான் நான் எடிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் மீக்கு பதிலாக நான் அதை கிளிக் பண்ணி நான் அதோட நேமை வந்து வெப் டூல்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். டேக்லைன் வந்து ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இதில் நான் லோகோ செலக்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் செலக்ட் லோகோ அப்படின்னு கொடுத்தோன்னே ட்ராப் ஃபைல்ஸ் எனிவேர் டு அப்லோட் ஆர் செலக்ட் ஃபைல்ஸ்ன்னு கொடுக்குது. இந்தந்த டைப்பில் வந்து நான் என்னோடய இமேஜஸ்ஸு, என்னோடய ஃபைல்ஸு வந்து நான் அப்லோட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து 1 GBக்குள்ளே இருக்கணும். சஜஸ்டட் வந்து 250 by 250 பிக்சல் டைமென்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இதில் செலக்ட் பண்ணுறேன். இதில் செலக்ட் பண்ணி நான் என்னோடய ஃபோட்டோஸ் ஏற்கனவே இருந்ததுன்னா என்னோடய சிஸ்டத்தில் நான் அதை சூஸ் பண்ணி நான் பண்ணிடலாம். அல்லது ஐ கேன் கோ ஃபார் வெப்சைட்ஸ் வேர் ஐ கேன் கெட் இமேஜஸ். ஸோ நான் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கூகுள் போயிட்டு இமேஜஸ் போயிட்டு இதில் வந்து நான் ஃப்ளார்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஃப்ளார்ஸ்ன்னு கொடுத்தோன்னே எனக்கு வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸ் வருது. இந்த வெரைட்டி ஆஃப் ஃப்ளார்ஸை நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யூசர் ரைட்ஸில் போயிட்டு நம்ம இது வந்து காப்பிரைட்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே லேபிள்டு ஃபார் ரீயூஸ் வித் மாடிஃபிகேஷன் சூஸ் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து நமக்கு சூஸ் பண்ணுறது என்றைக்கும் சேஃப். ஏன்னா இது வந்து காப்பிரைட்டை வந்து வயலேஷன் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் ரொம்ப
ரொம்ப நமக்கு வந்து ஃப்ரீயாக குவாலிட்டி இமேஜஸை வந்து நம்ம வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு அவங்க பர்மிஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு அழகான ஃபோட்டோவை வந்து நான் செலக்ட் பண்ணி அதை வந்து நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ அதை ரைட் கிளிக் பண்ணியும் சேவ் பண்ணலாம். சேவ் இமேஜ் ஆஸ்ன்னு கொடுத்து இது வந்து நான் என்னோடய லொக்கேஷன் என்னோடய டெஸ்க்டாப்பில் வந்து நான் இந்த கோர்ஸ்க்காக ஃபோட்டோஸுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நான் இதோட நேம் வந்து ஜஸ்ட்டு ஃப்ளார்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஃப்ளார் ஆட்லைட் 2 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் என்னோடய வெப்சைட் வந்துட்டு அந்த செலக்ட் பட்டனை கிளிக் பண்ணி என்னோட அந்த ஃப்ளார் இமேஜை வந்து நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ண உடனே என்னோடய மீடியா லைப்ரரியில் இந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடுச்சு. இந்த 2 இமேஜ் பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு இந்த தீமை செலக்ட் பண்ணும் போதே கிடைக்கிது. ஸோ அதனால் இதை பற்றி ஒரி பண்ண வேணாம். இப்போ ஸ்லோவாக என்னோடய இன்டர்நெட் ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி இந்த இமேஜ் வந்து லோட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் ரெசல்யூஷன் வந்து 1600 and 1064 இருக்கிறதுனால ஹை ரெசல்யூஷனாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது பேஸ்ட் ஆன் யுவர் broadband. So now my file is ready. Once my file is ready, I can just select it and import it. அவ்வளோதான். So my file is uploaded. I select that and you can see இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கு செலக்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகும். அந்த இமேஜில் உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு வேணும், இதை க்ராப் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை அதை அப்படியே இது பண்ணணும்னா கூட பண்ணிடலாம். ஸோ லோட்டஸ் ஃப்ளார் மாதிரி இருக்குது. இதை வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ என்னோடய லோகோவாக இதை வச்சிடுறேன். ஸோ இப்போ வந்து இதை லோகோ பண்ணிட்டேன், சைட் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன், என்னோட டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் திஸ் வெப்சைட்டை வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இதை பப்ளிஷ் பண்ண போகிறேன். பப்ளிஷ் பண்ண உடனே என்னோட வெப்சைட் ரெடியாக இருக்குது. அடுத்து வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமான்னு பார்க்குறேன். ஸோ இங்கே பேக் கிளிக் பண்ண உடனே அடுத்த சைட் ஐடென்டிட்டி முடிஞ்சிடுச்சு. சைட் ஐடென்டிட்டியில் தான் என்னோடய லோகோ, சைட் டைட்டில், டேக்லைன் எல்லாமே இருக்குது. இதை டிஸ்பிளே வேணுமா வேணாமான்னு கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நான் நம்மளோட பேக்ரவுண்டுக்கு போகிறேன். பேக்ரவுண்ட் வந்து நான் டிஃபால்ட்டாக அப்படியே வச்சுருக்கேன், எதுவும் இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணலை பேக்ரவுண்ட் அண்ட் கலர்ஸுக்கு. நெக்ஸ்ட் மை ஃபாண்டும் டிஃபால்ட் தீமில் இருக்குது. அடுத்து என்னோடய ஹெட்டர் மீடியாவில் நான் ஏதாவது வீடியோ வேணும்னா என்னோடய யூடியூப் யூஆர்எல் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு இப்போ வந்து கரண்ட் இமேஜஸ் வந்து இதாக இருக்குது, இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது இமேஜஸ் வேணும்னா கூட நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் இந்த இதுக்கு பதிலாக நான் வேறு ஏதாவது இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் சன்ஃப்ளவரை நான் சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இதை ரைட் கிளிக் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன், சேவ் இமேஜ் ஆஸ். இதுக்கு வந்து நான் சன்ஃப்ளவர்னு கொடுக்குறேன், கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ண உடனே நான் என்னோடய வெப்சைட் டேபுக்கு போயிட்டு அதை மறுபடியும் நான் ஆட் நியூ இமேஜ்னு கொடுத்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஃபைலை கிளிக் பண்ணி அந்த லொக்கேஷன் போயிட்டு அந்த ஃப்ளாரை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி அது லோட் ஆன உடனே அதை வந்து செலக்ட் அண்ட் க்ராப்னு கொடுக்குறேன். செலக்ட் அண்ட் க்ராப்பில் வந்து லேஸாக நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை க்ராப் இமேஜஸ்ன்னு கொடுத்துட்றேன். ஒன்ஸ் இமேஜஸ் நான் க்ராப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பழைய இமேஜுக்கு பதிலாக எனக்கு வந்து நல்ல இமேஜாக வருது. இங்கே இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு பிகாஸ் ஆஃப் த குவாலிட்டி. ஸோ இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணும் போதே இந்த குவாலிட்டியை வந்து கொஞ்சம் பெட்டராக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்கன் பிக்சலேட்டட் இமேஜ் வராது, உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான இமேஜ் வரும். ஸோ நீங்கள் இப்போ பேக்கில் போயிட்டு இதோட ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்குது, அதனால் உங்களுக்கு குவாலிட்டி இதாக இருக்குது. ஸோ நீங்கள் சைஸே வந்து இதில் சூஸ் பண்ணி லார்ஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் இது லார்ஜாக இருந்தாலும் உங்களுக்கு அவ்வளோ குவாலிட்டி வரல. ஸோ லெட் மீ கோ ஃபார் அனதர் இமேஜ், பட் ஐ வில் டூ இட் லேட்டர். நான் ஒன்ஸ் இதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதை பப்ளிஷ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி என்னோடய வெப் பேஜஸை நான் கஸ்டமைஸ் பண்ணேன்னா இங்கே போய் நான் எடிட் பண்ணிவிட்டு என்னோடய நேம்ஸை நான் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் வந்து என்னோடய ப்ரைமரி மெனு வந்து ஹோம் அண்ட் கான்டாக்ட் இருக்குது. இப்போ இதில் நான் ஆட் ஐட்டம்ஸ் கொடுத்தேன்னா இதில் வேறு ஏதாவது நியூ பேஜஸோ போஸ்ட்டோ ஏதாவது இருந்ததுன்னா நான் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ அந்த மாதிரி என்னோட இப்படி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே மெனுவில் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக புரியணும்னா நான் ஒரு பேஜ் நியூவாக நான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறேன். இப்போ மை சைட்டு வரேன். இங்கே சைட் பேஜஸில் போயிட்டு ஆடுன்னு கொடுக்குறேன். ஆடுன்னு கொடுத்துட்டு இதில் வந்து நான் வந்து வெப் டூல்ஸுன்னு கொடுக்குறேன். வெப் டூல்ஸுன்னு கொடுக்குறேன். இங்கே போயிட்டு நான் வந்து ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணுறேன். என்னோடய கண்டென்ட்டு த ஃபாலோயிங் ஆர் த வெப் டூல்ஸ் ஃபார் டீச்சிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதில் வந்து நான் இதை ஃபார்மேட்டிங் பண்ணலாம். இதில் வந்து GAFE அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் கூகுள் ஆப்ஸ் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போது இதோட லிங்க் வந்து நான் ஹைப்பர் லிங்காக கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணி கூகுள் போயிட்டு அதில் வந்து கேஃப்னு அடித்து அதோட வெப்சைட் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆப்ஸ் ஃபார் எஜுகேஷன் ஒரு வெப்சைட் இருக்குது. அதை செலக்ட் பண்ணி அதோட URL நான் காப்பி பண்ணி என்னோடய வெப்சைட்டில் நான் போடுவேன். ஸோ இந்த வெப்பேஜுக்கு நான் காப்பி பண்ணுறேன். ஸோ இதில் செலக்ட் பண்ணி Ctrl+C ஆர் ஆப்ஷன் Command+C கொடுத்து காப்பி பண்ணிட்டேன். URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் தான் சொல்லுவாங்க. என்னோடய வெப்பேஜுக்கு வரேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் காப்பி பண்ணி இதோட லிங்க்கு இந்த இன்சர்ட் எடிட் லிங்க்குன்னு இருக்குது. அதில் வந்து இந்த டயலாக் பாக்ஸில் என்னோடய URL பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா என்னோடய டெக்ஸ்ட்டு ரெடி, என்னோடய டைட்டில் ரெடி, அதில் லிங்க் ரெடி. ஸோ இதை வந்து நான் பப்ளிஷ் பண்ணலாம். பிஃபோர் பப்ளிஷிங் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ப்ரிவ்யூ பண்ணிடுது. ஒன்ஸ் நான் பப்ளிஷ் இமீடியட்லின்னு இருக்குது, இமீடியட்டாக பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஐ எம் குவைட் ஷுவர் அபவுட் மை பப்ளிஷிங். ஆர் இதை நீங்கள் டிராஃப்டாக சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் கீப் ஆன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் வெப் டூல்ஸுன்னு இருக்குது, அதில் வந்து இந்த ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து இந்த க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோட மெனூஸ்க்கு போகிறேன். அந்த மெனூஸ் எப்படி போகணுன்னா தீம்ஸ் கஸ்டமைஸ் போயிட்டு அதில் மெனூஸ் போயிட்டு அதில் எது ப்ரைமரி மெனுவோ, இங்கே ப்ரைமரி கரண்ட்லி செட் டு டாப் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணால் இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஹோம் அண்ட் கான்டாக்ட் இருக்குது. பட் என்னோட நியூவாக க்ரியேட் பண்ண அந்த வெப் டூல்ஸுன்னு பேஜ் இல்லை. ஸோ இங்கே ஆட் ஐட்டம்ஸ் போனோடனே என்னோடய வெப் டூல்ஸ் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன், டிக் ஆகிடுச்சு, இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆன உடனே இதை கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறேன். இதை இப்படி மேலே தூக்கி வைக்கிறேன். அப்படி வச்சுட்டு நான் இதை பப்ளிஷ் பண்ணுறேன். இங்கே பப்ளிஷ் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடுது உங்களோட ஹோம் அண்ட் வெப் டூல்ஸ் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து இப்போ சப்போஸ் இந்த ஐட்டம் வந்து உங்களுக்கு ஹோம்குள்ளே வரணும்னா இப்படி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்பேஜில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்குள்ளே வந்து இந்த வெப்பேஜ் இருக்கும். ஸோ இந்த ஐட்டம் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து ஹோம்குள்ளே இருக்குது. சப்போஸ் இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி வெளியே கொண்டு வந்துடலாம். ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக். சப்போஸ் நீங்கள் காண்டாக்ட் டூலில் வேணும்னா காண்டாக்ட் டூலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஏரோ இங்கே வந்திருக்கு. இங்கே ஸ்மால் ஏரோ, இதை நீங்கள் மவுஸ் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த புது வெப் டூல்ஸ் பேஜ் வந்து அண்டர் காண்டாக்டில் உங்களால் பார்க்க முடியுது. ஸோ இதனால் ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராப் மூலமாக உங்களால் மெனுஸை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே ஆட் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் புதுசாக பண்ண பிளாக்ஸோ பேஜஸோ உங்களுக்கு இங்கே இருக்கும். இதை செக் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஒன்ஸ் உங்களுக்கு தருவான ஒன்று யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் ஆனோன்னு நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம். உங்களோட கண்டென்ட் ரெடி. ஸோ இதே மாதிரி நீங்கள் உள்ளுக்குள்ளே எல்லா கண்டென்ட்ஸும் எடிட் பண்ணலாம், இமேஜஸ் ஆட் பண்ணலாம், ப்ளஸ் உங்களோட வெப்சைட்டை ஃபைனலாக பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங். நன்றி, வணக்கம்.